நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது திரு வெங்கடேஷ் அவர்கள் இந்த படத்தின் நாயகன். அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காருங்கிறது எனக்கு தெரியும். அதாவது இங்கே உள்ளூரில் படம் எடுக்கிறதே பயங்கர ப்ராப்ளம். அதுவும் கனடா நாட்டுக்கு போய் படம் எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவரோடு இணைஞ்சு இந்த படத்தை தைரியமாக தயாரிக்க இந்தியா வந்த பரராஜசிங்கம் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்னைக்கு அதாவது இந்த படத்தை அவர் எடுத்து முடிச்சிட்டாரு. அவரை நம்பி கனடாலேருந்து ஒருத்தர் கோ ப்ரொடியூசர் வந்திருக்காரு. ஆனால் இதை படம் முடிஞ்சு சென்சார் ஆன ஒரு படம் அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவர் பல நண்பர்கள்கிட்ட போய் படம் ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. இதை யாருமே அவருக்கு உதவி செய்ய முன் வரல. பிரச்சனை இப்போ அடுத்த அதாவது ஒரு இயக்குனர் 22வது படம் 22 படங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெற்றிகரமான படம். பிரசாந்தோட சாக்லேட்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை தந்தவர். அவர் இந்த மாதிரி இது மேலே தொடர்ந்து படங்கள் பண்ண முடியாது, இந்த படங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது சரி இதையே நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் இதை ரிலீஸ் பண்ணுறேன் வெங்கடேஷ்னா. அவருக்கு ஆச்சரியம். அதுக்குண்டான வேலைகளை மடமடன்னு ஆரம்பித்தோம். அந்த படத்தில் வேறு என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சோம். அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா கூப்பிட்டு மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும், பெட்டர் சாங்ஸ் எல்லாம் பெட்டர் பண்ணணும்னு நினச்சோம். பப்ளிசிட்டிலாம் மாற்றணும். பப்ளிசிட்டி டிசைனர் சரோ மற்றும் சுப்ரீம் சுந்தர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி இதில் என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிறதெல்லாம் செஞ்சு இமீடியட்டாக நம்ம அவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு பிரச்சனையான நேரம் இல்லை. நம்ம ஆடியோ ரிலீஸ் பண்ணால் தான் இந்த படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும், நண்பர்கள் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த படத்தை பற்றி நீங்கள் பத்திரிகை இது வரைக்கும் எந்த மீட்டிங்கை வைக்கல, எதை பற்றியும் பேசலன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம அவசரமாக இந்த பத்திரிகையாளர் மீட்டிங் கூப்பிட்டு ஆடியோ ரிலீஸ்க்கு ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் அவருக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், அதாவது ரைட்டர்ஸ் யூனியன், டைரக்டர்ஸ் யூனியன் எல்லாம் பேசினார். அவங்கெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. சேம்பர்லேருந்து பிரசாத் சார் வந்தார். செல்வமணி சார் பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா பிரசாந்துடைய உடன் பிறவாத சகோதரர். 2 பேரும் இணைஞ்சு செம்பருத்திலேருந்து அப்புறம் அதை தெலுங்கில் பண்ணும்போதும் சரி, அது சினிமாவை தவிர்த்து அதை மீறி ஒரு சகோதரர்களாக பழகக்கூடியவர்கள். அதுவும் இந்த படத்துக்கு மகுடம் வச்ச மாதிரி பாக்கியராஜ் சார் அவர்கள் இதை நான் ஆடியோ ரிலீஸ் வெளியிடுறதுக்கு ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு அவர் பெரிய விஷயம். அதாவது ஒருத்தனுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி வெங்கடேஷுக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம். இந்த நல்ல நேரத்துக்காக தான் இன்றைக்கி அவர் சேர்த்து வச்சிருக்க நண்பர்கள், பேரரசு ஆகட்டும் இல்லை ரைட்டர்ஸ் ஆகட்டும், சுபா வெங்கட், பட்டுக்கோட்டை பிரபாகர், சண்முக சுந்தரம் சார், இவர்களெல்லாம் இங்கே இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறத வாழ்த்திருக்காங்க. இதில் நடிச்சிருக்கிற நடிகர்களுக்கும் ஒரு அதிசயமான ஒரு பீரியடுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நடிக்க ஆரம்பித்த பிற்பாடு பிக் பாஸ் வின்னர் ஆனது நம்ம ரித்விகா. அதே மாதிரி இதில் இமான் அண்ணாச்சி, அப்புறம் நண்பர்கள் ரோபோ சங்கர், தமன், இவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி ராமையாவும் இதில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் நடிச்சிருக்காரு. எனக்கு டைரக்டர் சொன்னார் இதில் இமான் அண்ணாச்சி ஒரு 5 வேஷத்துலையும், ரோபோ சங்கர் 6 வேஷத்துலையும், இவங்கெல்லாம் ஒரு நிறைய ஸ்பூப் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு த்ரில்லருக்குள்ளே இந்த மாதிரி கம்பீரமான சில விஷயங்கள்லாம் இதில் வச்சுருக்கேன்னாரு. நான் படம் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறேன். ஆனால் இந்த படம் அவருடைய நல்ல நேரத்துக்கு இதை மிகப்பெரிய வெற்றியடையும். நீங்கள் சாப்பாட்டு நேரத்துலையும் இவ்வளோ பொறுமையாக இங்கே இருந்து இந்த விழாவுக்கு சிறப்பிச்சதுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இதை தயாரித்த தயாரிப்பாளர் கன்னடாவிலேருந்து அவர் ஃபேமிலியோடு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். நீங்கள் தைரியமாக தொடர்ந்து படங்கள் எடுக்கலாம். இந்தியாவுக்கு படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வரணும், நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். அதே மாதிரி இங்கே செல்வமணி சார்கிட்ட ஒரு வேண்டுகோள், படங்கள் நிறையா வந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணுங்கள். படங்கள் ரிலீஸ் ஆகாமல் நிறைய பிரச்சனைகளை நிறைய படங்கள் தேங்கி நிற்கிது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இந்த விழாவை வெற்றி விழாவாக மாற்றிய அனைவருக்கும் என்னை நன்றி சொல்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இங்கு இந்த விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.